வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். இன்றைக்கி குரு வழிபாடு பற்றி பார்க்கலாமா? மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதாவை உணர்த்த, பிதா நமக்கு குருவை வழிகாட்டுறாரு, குரு நமக்கு தெய்வத்தை வழிகாட்டுறாங்க. அதனால் நமக்கு தெய்வ கடாட்சம், தெய்வ பலம் கிடைக்கிறதுக்கு குருவோட வழிகாட்டுதல் நமக்கு இன்றியமையாதது. சரி, குருன்னா என்ன? இருளை போக்குபவர், அதுதான் குரு. நம் மனசில் உள்ள இருளை போக்கக்கூடியவர் குரு. சரி, நமக்கான குரு யார்? நம்ம எந்த குருவை தேர்ந்தெடுக்கணும்? அவரோட எந்த குருவோட வழிகாட்டுதல் படி நம்ம வாழ்க்கை நடத்தணும்? நமக்கான குரு யார் அப்படிங்கிறது இந்த ஆன்மீக நேயர்கள் எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். நம்மளோட குரு யாருன்னு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மனசு ஒருமைப்பாடு. மன ஒருமைப்பாட்டுக்கு தியானம். நம்ம தியானம் செய்ய ஆரம்பித்தோன்னாலே நம்ம நமக்கான குரு யாருன்னு நம்ம தேடி போக வேண்டியதில்லை. நமக்கான குரு நம்மளை தேடி வருவார். அதாவது குரு தனக்கான சீடர்களை அவர் தேடி கண்டுபிடிச்சு தனக்கு சீடர்களாக ஏற்றிருக்கிறாரு. சரி, இப்போ ஷிர்டி பாபா, ராகவேந்திரர், சாரதா தேவியார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், பாண்டிச்சேரி அன்னை, அரவிந்தர், இப்படி இவங்களில் யார் நமக்கு குருவாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே தியானத்தில் அமர்ந்து அப்படியே நம்ம தியானம் பண்ணிக்கிட்டே வர்றப்ப கொஞ்ச நாளில் நம்மளோட குரு நம்மளை தேர்ந்தெடுக்கிற நேரம் நமக்கு எப்படி தெரியும்னா, ஏதாவது இப்போ ஷிர்டி பாபாவாக இருக்கலாம், இல்லை ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருக்கலாம், இல்லை பாம்பன் சுவாமிகளாக இருக்கலாம். அதாவது அவரை பற்றின விஷயங்கள் நமக்கு நிறைய தெரிய ஆரம்பிக்கும். ஒன்று புத்தகங்கள் வாயிலாக தெரியும், இல்லை நண்பர்கள் மூலமாக தெரியும், இல்லை யூடியூப் மூலமாக தெரியும். இப்படி குரு மறைமுகமாக நமக்கு போதனைகள் செய்ய ஆரம்பிப்பார், நம்மளை வழிநடத்த ஆரம்பிப்பார். இதை நம்ம எல்லாம் நம்ம அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த குருவை நம்ம தொடர்ந்து வணங்க ஆரம்பித்து அவரோட வழிநடத்தலின்படி நம்ம நடக்க ஆரம்பித்தோன்னாலே நமக்கு குருவோட கடாட்சம் நமக்கு நிறைய கிடைக்கும். அப்புறம் எல்லாருக்கும் மேலான குரு, அதாவது தன் தந்தைக்கே உபதேசம் செய்த குரு ஸ்ரீ முருகப்பெருமான். அவரை தினமும் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, எனக்கு நீயே குருவாய் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு தினமும் மனசார நீங்கள் வேண்டுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் நல்ல பெருகி வரும். குருவருள் பூரணமாக பரிபூர்ணமாக கிடைக்க வாழ்த்துக்கள்.